வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஒரு டாடா ஏசிக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் ஒன்று கேட்டிருந்தாங்க. நண்பர் தான். அவர் எனக்கு ஏற்கனவே ஒரு செட்டு ஒன்று நீங்கள் போட்டிருந்தீங்க. அந்த வீடியோ கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ நான் போட்டேன் அவங்களுக்கு. அவங்க போடக்குள்ளே அந்த செட்டை பார்த்துட்டு அதே மாடலை எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களோட டாடா ஏசிக்கு இது டாடா ஏசிக்கு போட்ட ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் பற்றி தான் நம்ம ஒரு விரிவாக பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்க அக்கல் ஷீட்டு பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணியிருந்த ஆம்பிளிஃபையர் 2.0 ஆம்பிளிஃபையர் டாடா ஏசிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக இருக்கும். அந்த மாடலை பார்த்துட்டு தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அக்கல் ஷீட் வாங்கலாம், ஒயிட் அண்ட் பிளாக்கும் வந்துடுச்சு. ஸோ ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்குது இந்த சீட்டு. அதனால் இதே போட்டோம். இப்போ நம்ம என்னென்ன இன்டீரியரில் என்னென்ன போட்டிருக்கோம் அதை நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு. இந்த ஆன் ஆஃப் சுவிட்சு எதுக்குன்னா, நம்ம கன்வெர்ட்டர் போர்டு யூஸ் பண்ணுறோம். அந்த கன்வெர்ட்டர் போர்டு ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் இந்த சுவிட்சு. இது பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலு, பேஸ் கண்ட்ரோலு, ட்ரிபிள் கண்ட்ரோலு, இதோட சப்போட கண்ட்ரோலு. இது சப் கண்ட்ரோலு. பெரிய கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இது வால்யூம் கண்ட்ரோலு. யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா சாம்கானில் ஒயிட் கலர் யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஆன் பண்ணுற பாருங்கள் செட்டை. இப்போ இதில் நம்ம ப்ளே பண்ணி எதுவுமே நம்ம காட்ட போகிறதில்ல. ஒன்லி ஸ்பேரோட வீடியோ மட்டும், இந்த அசம்பிளியோட வீடியோ மட்டும் தான் நம்ம கன்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா காப்பிரைட் வருது. நான் பேசிட்டு ஆடியோ போட்டு செக் பண்ணி உங்களுக்கு காட்டலான்ட்டு போடக்குள்ள காப்பிரைட் வருது. இதையும் போட்டுட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு தனியாக நம்ம ப்ளே பண்ணி உங்களுக்கு அந்த ஆடியோ டெஸ்ட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த போர்டு நம்ம பக்காவாக இருக்குது. இந்த செட்டு பக்காவான ரிசல்ட் இருக்குது. எல்லாமே ரெடி பண்ணி செக் பண்ணிட்டேன். செக் பண்ணிவிட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். காப்பிரைட் அதிகமாக வரனால நான் ஒன்லி பேசிவிட்டு நம்ம ஆடியோ கொஞ்சோண்டு ப்ளே பண்ணி காட்டி அதுக்கப்புறம் போட்டுடலான்னு பார்த்தேன். ரெண்டாவது மொபைல் ப்ளூடூத் ஆன் பண்ணி மொபைல் கையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் வீடியோ எடுக்கிறனால நான் ஆடியோ ப்ளே பண்ணி காட்ட முடியாது. நம்ம வீடியோ கண்டினியூவாக உள்ளே நம்ம உள்ள இன்டீரியரில் என்னென்ன போட்டிருக்கங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்க போர்டு பார்த்திங்கன்னா, கன்வெர்ட்டர் போர்டு பார்த்திங்கன்னா மேக்ஸினோட கன்வெர்ட்டர் தான் போட்டிருக்கோம். இந்த கன்வெர்ட்டர் 12 வோல்ட் கொடுத்தா 30/030 நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். இங்கே சப்பு ஃப்ரீ பிடின்னு பார்த்திங்கன்னா டிக்டாக் செல்வராஜ் அண்ணன் போர்டு தான் போட்டிருக்கோம். இந்த போர்டு இது போன வீடியோவை பார்த்துட்டு கஸ்டமர் அவங்க நண்பர் அதே மாதிரி எனக்கு செட்டு வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அதே மாதிரி செட்டு, அதே மாடல் செட்டு ரெடி பண்ணியிருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க சப்பு ஃப்ரீ பார்த்தீங்கன்னா கேஎம்எஸோட அவுட்ரு பேஸ் உள்ள டாடா ஏசின்னு போடுற ஒரு பேஸ் போர்டு தான், சப்பு ஃப்ரீ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சப்பு ஃப்ரீயை நம்ம இந்த கீழே இருக்க டிக்டாக் அண்ணன் செல்வராஜ் சப்பு ஃப்ரீயோட நம்ம சீரியல் பண்ணியிருக்கோம். சீரியல் பண்ணுறோன்னா இது அவுட்ரு பேஸ் வரும். இந்த போர்டு பார்த்திங்கன்னா நார்மல் எப்பயுமே வர ஒரு பேஸ் ஹெவியாக வரும். நம்ம இந்த 2 போர்டு ஈவன் பண்ணி போடக்குள்ள நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ரிசல்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். சில பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த மாடல் போடுறேன். இதில் நம்ம யூஸ் பண்ணக்குள்ள இப்போ இந்த போர்டில் நம்மளோட அவுட்ரு பேஸோட இதையும் நம்ம சீரியல் பண்ணக்குள்ள ரிசல்ட் நல்லாயிருக்கும். சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே நம்ம ஆல்ட்ரு பண்ணி போட்டோம்னா அவங்க செட்டுக்கு வண்டிக்கு தகுந்த மாதிரியும் செட்டு கேட்குறது தகுந்த மாதிரி போட்டோம்னா ரிசல்ட் பக்காவான ரிசல்ட் இருக்கும். கஸ்டமர் சொல்லுவாங்க, இது மாதிரி போட்டு கொடுங்க நல்லா இருக்குண்ணா அப்படிங்குவாங்க. அதே மாதிரி போட்டு கொடுத்துருவோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபேன் பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு யூஸ் பண்ணுற சின்ன ஃபேன் தான் போட்டிருக்கோம், குட்டி ஃபேனு. பவர் ஆம்பு போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்க பவர் ஆம்பு போர்டு பார்த்திங்கன்னா கேஎம்எஸ்என்னோட டிரான்சிஸ்டர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஃபஸ்ட்டு டைமாக இந்த போர்டு ஃபஸ்ட்டு டைமாக மாஸ்பெட் IRF 250 யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம 4 மாஸ்பெட்டும் போட்டுக்கலாம், 4 பிட் போட்டுக்கலாம். நம்ம வேணும்னா பேரல் தான் பண்ணியிருப்பாங்க. இதில் பேரல் நம்ம பார்த்திங்கன்னா 2 250 வாங்கி நம்ம பேரல் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 12 இன்ச் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பேரல் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை இந்த 10 இன்ச்சில் எஃபிட் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த அப்படியே 2 ஃபிட்டோடு விட்டுடலாம். லெஃப்ட் ரைட்டுக்கான நம்ம என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்கோன்னா
DDAவில் வந்து 7292ங்கிற வந்து ஒரு ஐஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐஸ் ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருக்குது. செக் பண்ணிட்டேன். நம்ம என்ன தான் வால்யூம் வந்து கண்ட்ரோலில் ஃபுல்லாக வச்சாலும் ஒரு அதிகமான சவுண்டும் இல்லை, ஒரு இரைச்சலும் இல்லை. நம்ம வந்து எப்பயுமே ஒரு 2.1 நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு சப்பு போட்டு 2 லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணக்குள்ள ஒரு 6 இன்ச்சு ஒரு 4 இன்ச்சு நம்ம 6 இன்ச்சு ஸ்பீக்கரோ இல்லை 4 இன்ச்சு ஸ்பீக்கரோ யூஸ் பண்ணுன்னா ஒரு எஃபெக்ட் வந்து வச்சு கேட்கணுன்னா சவுண்டு வச்சுட்டு சப்போர்டு எஃபெக்ட் ஹெவியாக கேட்டால் தான் கேட்கறதுக்கு வந்து சப்போர்டு பஞ்சிங் ஹெவியாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட்டோட ஆடியோ வந்து நம்ம அதிகமாக வச்சுட்டு சப்போர்ட வால்யூம் கம்மியாக இருந்துச்சுன்னா எஃபெக்ட் வந்து நல்லா இருக்காது. சப்போர்ட எஃபெக்ட் பஞ்சிங் வந்து வெளில தெரியாது. ஒரு மாதிரி ஏதோ மொத்தமாக மிக்சிங்கில் வர மாதிரி இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டர் சவுண்டை வந்து நம்ம மெயின்யூட்டாக வச்சுட்டு சப்போர்ட சவுண்டு ஹெவியாக வச்சிங்கன்னா கேட்குறதுக்கு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். அதுதான் 2.1 ஆம்பிளிஃபையரோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். இது பக்காவான ரிசல்ட் இருக்குது. இதை நான் வந்து அந்த அண்ணன் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு டாடா ஐஸில் போட்டு இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு அவங்களாம் வந்து சொன்னால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஆனால் ஏற்கனவே நான் ஒரு இதே வீடியோ நான் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து யூஸ் பண்ணி போட்டதுனால அதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க பார்த்துட்டு கேட்டாங்க. அதில் என்ன போர்டு இதேமாரி தான் நான் போட்டிருந்தேன். அதே மாடல் கேட்டிருந்தாங்க. ஃபேன் வச்சு அந்த போர்டெல்லாம் வச்சு பண்ணி கொடுங்க நான் சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி பண்ணிட்டோம். ஆனால் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்க போர்டு வந்து டிரான்சிஸ்டர் போர்டு தான் யூஸ் பண்ணோம். கேஎம்எஸ் அண்ணனோட இந்த போர்டு பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் போர்டை மாற்றிட்டு நம்ம IRF 250 போட்டிருக்கோம். பக்காவான ரிசல்ட் இருக்குது. இந்த ரிசல்ட்டும் நல்ல பக்காவாக இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க வந்து நம்ம ஒயர் ஜாக்கெட் பார்த்திங்கன்னா மேக்ஸினோடது. பக்கத்தில் இருக்க ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம பவர் வந்து 12 வோல்ட்டு கொடுக்குற ஒயர் பார்த்திங்கன்னா ஹெவியான ஒயர் தான் போட்டிருக்கோம். 4 ஸ்கொயர் ஒயர் போட்டிருக்கோம். நல்லா திக்னஸ் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் லோடுக்கு. இந்த போர்டை பற்றி மேக்ஸின் போர்டு தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். எதனால் யூஸ் பண்ணுறேன்னா நம்மளுக்கு இடமும் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. போர்டு வந்து வச்சுட்டு உடனே வேலை முடிக்கிறதுக்கு பக்காவாக இருக்கும். மேட்சிங்கெல்லாம் வந்து நம்ம கண்ணாமண்ணான்னு ஒயரிங் பண்ணணும் அவசியமே கிடையாது. கரெக்டாக இருக்கும். இந்த செட்டு வந்து பக்கான ரிசல்ட் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க வந்து மொபைலில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளூடூத் கனெக்டில் இருக்குது. இந்த கொயின் சவுண்டு வர்ற சவுண்டு பார்த்திங்கன்னா செட்லேருந்து வரல, ஃபேன் சவுண்டு. ஃபேன் மட்டும் ஓடுறதுனால உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்கில் சவுண்டு கேட்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு செட்டு அசம்பிளி பண்ணுறதுல அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அந்த வீடியோவில் வந்து அந்த செட்டோட டீட்டெயிலு ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து பக்காவாக சொல்லுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த செட்டு பக்கான ரிசல்ட்டு தான் இருக்குது. கஸ்டமர் எடுத்துகிட்டு போயிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு அவங்க வந்து நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னு கேட்கணும். அதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க கஸ்டமர் வந்து ஆனால் அந்த செட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதேமாதிரி போட்டு கொடுங்க தம்பி, அதேமாதிரி போட்டு கொடுங்க தம்பி, சூப்பராக இருக்குது தம்பின்னு சொன்னாங்கன்னா நம்ம இதே மெத்தட் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு 10 செட்டோ ஒரு 15 செட்டோ ஒரு 5 செட்டோ இல்லை 4 செட்டோ ஒரே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. கஸ்டமர் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்களோ, அவங்க பிடிச்ச மாதிரி கேட்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஆடியோ போர்டும் கன்வெர்ட்டர் போர்டும் பவர் ஆம்பு போர்டு எது வேணாலும் யூஸ் பண்ணுறது. அதே மெத்தட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க இந்த விருப்பப்பட்டு என்ன மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சு கொடுப்போம். ஆனால் முழுக்க அவங்க சொல்கிறது ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, வர்ற கஸ்டமர் எல்லாருமே எங்கள் அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து வேண்டியவங்க ஒரு நண்பனோ வரவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுங்க, அப்படியே பண்ணி கொடுங்க, அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரினா இந்த வேலையை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவேன். இருந்தாலும் அவங்கள்ட்ட என்னென்ன போர்டு போடணும் கேட்டுக்குவோம். ஆடியோ போர்டு என்ன போடணும், கன்வெர்ட்டர் போர்டு என்ன போடணும் அப்படின்னு கேட்பேன். இல்லை எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணி கொடுங்கன்னா நான் இந்த மெத்தடில் பண்ணி கொடுத்துருவேன். இது பக்காவான ரிசல்ட் இருக்குது. நான் உங்களுக்கு ஆடியோ ப்ளே பண்ணி காட்ட முடியாது. நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கண்டினியூவாக அடுத்த அந்த கட் பண்ணி வீடியோ காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு கண்டினியூ பண்ணி அடுத்த ஆம்பிளிஃபையரில் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஆண்டவா, எல்லாரும் எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்.